ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ இன்னைக்கு என்னோட ஒய்ஃபுக்கு ஒரு பாஸ்தா கிரேவிங்ஸ் இருந்தனால இங்கே எனக்கு பாஸ்தாக்கு எந்த ஒரு பேஸும் இல்லாதனால வெறும் ஆனியனை மட்டும் பேஸாக வச்சு பண்ண பாஸ்தா தான் இந்த கேரமலைஸ்ட் ஆனியன் அண்ட் சில்லி ஆயில் சிக்கன் பாஸ்தா. ஸோ இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. ஸோ இந்த டிஷ்ஷுக்கு இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டியிருக்கணும். ஆனியன் கேரமலைஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகேவா? இதோட நம்ம என்ன பண்ணலாம்னா பட்டர் இருக்குல்ல, பட்டர் ஒரு 2 cubes கிட்ட பட்டர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த வெங்காயம் இந்த பட்டரும் எண்ணெய் லைட்டாக பொரிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணலாம்னா வெங்காயத்தை போட்டு கேரமலைஸ் பண்ணிடலாம். கேரமலைஸ்னா நல்லா ப்ரௌனிஷாக ஆக்கிடணும் வெங்காயத்தை. சைடில் பாஸ்தா ரெடி பண்ணியாச்சு. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. அப்போதான் இந்த கேரமலைஸ்ட் நல்லா அழகாக வரும் வெங்காயத்தில். கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகட்டும் எல்லாமே. ஸோ நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஆனால் ரொம்ப வதக்கிடாதீங்க, அங்கங்கே திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, நான் இதை விட்டுட்டு இன்னொரு வேலை பார்க்க போயிட்டேன். அதனால் அங்கங்கே லைட்டாக கருகிருச்சு. ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு எது ப்ரௌனாக இருக்கோ நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்படியே போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் டிஃப்ராக இருக்காது. பேன் சூடானோன்னே நான் இங்கே சில்லி ஆயில் போட போகிறேன். ஸோ இந்த சில்லி ஆயில் எப்படி பண்ணணுங்கிறது நான் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அதை செக் பண்ணிட்டு நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி தான். ஒரு 10 minutesலேயே இந்த சில்லி ஆயில் பண்ணிடலாம். இது ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் கிட்ட ஊற்றிக்கோங்க. இதே உங்கள் வீட்டில் 3-4 பேருக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா 4 ஸ்பூன்ஸ் கிட்ட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா கார்லிக்கை பூண்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டு அந்த பூண்டை இந்த சில்லி ஆயிலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நான் அடிஷ்னலாக நான் என்ன பண்ணுறேன்னா போன்லெஸ் நல்லா சின்ன சின்னதாக ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டி போன்லெஸ் சிக்கனை இதோட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் இங்கே சிக்கன் ஆப்ஷனலாக தான் போடுறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் என்னென்னாலும் போட்டுக்கலாம், போடாமல் கூட இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் இங்கே சிக்கன் நான் போடுறேன். ஸோ சிக்கன் போட்டுட்டு அதோடய நம்ம என்ன பண்ணலாம்னா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த சில்லி ஆயிலும் அதுக்கப்புறம் அந்த கார்லிக்கோடையே நம்ம என்ன பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுவே ஒரு ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும் சிக்கனில். நீங்கள் இதுக்கு தண்ணியில் எதுவுமே ஊற்ற வேணாம், ஏன்னா நான் சின்னதாக தான் வெட்டியிருக்கேன். ஸோ இந்த ஹீட்லேயே சிக்கன் ஒரு 30 to 45% நல்லாவே வெந்துடும். ஸோ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா க்ரீம் இருக்குல்ல, க்ரீம் ஒரு 50 ml to 75 ml எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு பாஸ்தா வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதையும் இந்த க்ரீமோடு சேர்த்து ஊற்றி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணோடனே நம்மளுக்கு அந்த பாஸ்தா ஃப்ளேவர் ஃபுல்லாக கொடுத்துரும். ஸோ என்ன பண்ணுங்கள், போட்டோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி தெரிஞ்சிடும். அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம ஊரில் உள்ள சில்லி பவுடர் நீங்கள் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். ஸோ இங்கே உப்பு தேவையான அளவு நான் போடுறேன். ஒரு 1 ஸ்பூன் கிட்ட போடுறேன் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பாஸ்தாலே நம்ம உப்பு போட்டிருப்போம். ஸோ பாஸ்தா எப்படி பண்ணணுங்கிற வீடியோவும் நான் அக்லியோ ஓலியோன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பாஸ்தா வீடியோ. ஸோ அதில் நான் சொல்லியிருப்பேன் பாஸ்தா எப்படி பண்ணணும்னு. அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது லைட்டாக கொதிச்சு வரும்போது இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கேரமலைஸ் பண்ணியிருந்தோம்ல ஆனியனை, அந்த ஆனியனை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வந்துடும். அந்த அரோமா ஓகே பாஸ்தா இப்படி தான் டேஸ்ட் இருக்க போகுதுன்ற அந்த ஸ்மெல்லு இப்போவே நம்மளுக்கு வந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும்.
வந்தோடனே நீங்கள் வந்து ஒன்று ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. அப்படின்னா ரொம்ப ஃப்ளேமை வந்து கம்மியாக வச்சுட்டு நீங்கள் வந்து நம்ம பாஸ்தா ரெடி பண்ணியிருந்தோம்ல அந்த பாஸ்தாவை வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் அந்த அக்லியோ ஒலியோ வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன், பாஸ்தா போட்டுட்டு சூடு பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஃப்ளேமில் இருக்கும் போதே ஒரு வாட்டி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து பாஸ்தா வந்து சூடு பண்ணியே நம்ம வந்து ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணும்போது ஃபுல்லாக உறிஞ்சிரும், அது ஒரு மாதிரி ட்ரை ஆயிரும். இது கொஞ்சம் வந்து சாஸியாக இருக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணலான்னா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். பாஸ்தா போட்ட உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துட்டா இந்த டிஷ் வந்து ரெடி ஆயிரும். பக்காவாக மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாம். ஸோ இந்த ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா அந்த பாஸ்தா வாட்டர் வந்து இருந்துச்சுன்னா அதை லைட்டாக ஊற்றி விட்டுக்கோங்க. ஊற்றி விட்டுட்டு திரும்ப லோ ஃப்ளேமில் ஒரு 2 வாட்டி கிண்டி விட்டுட்டு அப்புறம் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா நம்ம சீஸ் வந்து போட்டுடலாம். சீஸ் போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி ஆயில் வந்து மேலோட்டமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆர்கனோ இருந்துச்சுன்னா வந்து ஒரேகனோ வந்து இதோட வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரேகனோ இல்லாதவங்க வந்து கஸ்தூரி மேத்தி இருந்தாலும் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க. அது அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா கொடுக்கும். ஸோ எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சீஸ் வந்து இதில் வந்து போடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் சீஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா சீஸ் போட்டால் தான் அந்த ஒரு க்ரீமியாகவும் கொஞ்சம் எடுக்கும்போது நல்லா உங்களுக்கு தெரியும்ல அந்த சீஸியாக வரும்போது அந்த ஒரு டெக்ஸ்டரில் இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம அதுக்கடுத்து வந்து சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த டிஷ் முடிஞ்சிருச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு நல்லா சீசனிங் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷோட நேம் தான் வந்து கேரமலைஸ்டு ஆனியன் சில்லி ஆயில் சிக்கன் பாஸ்தா. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து இந்த ரெசிபி நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்து பிடிக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் இவ்வளோ நாள் இந்த டேஸ்ட் நாங்கள் சாப்பிட்டதில்ல. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நான் உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். See you on next video. Bye.